வணக்கம். நான் வீடியோ போட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு அக்கா கேட்டிருக்காங்க, அனுபவம் இல்லாதவன் கையில் ஆட்சி கொடுத்தா அது தற்குறி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் தெரியாதவன் கையில் சாவியை கொடுத்து குடும்பத்தோடு அதில் ஏறி உட்காந்து நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்களா? அது நீங்கள் பரலோகத்துக்கு போகிற ஆசைப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க குறிப்பாக இது மூலிமா சொல்ல வர்றது என்னென்னா, அனுபவம் இல்லாத ஒருத்தன் கையில் ஆட்சியை கொடுத்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கேட்குறது என்னென்னா, மக்களுக்கு நல்லதை பற்றி யோசிக்கிறதுக்கு, நல்லதை செய்கிறதுக்கு, மக்கள் சார்ந்து சிந்திக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அனுபவம் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும் அப்படி நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த அக்கா ஒரு உதாரணத்துக்கு சொன்னாமல் அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் கேட்குறேன். அது பழைய ஆட்சியை தொடரட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அக்காவுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஒரு நல்ல பையன் நல்ல பையனா, தொழிலில் நல்ல கெட்டிக்காரனா, சொந்த வீடு இருக்கா, அவனுக்கு அனுபவம் எப்படி, நம்ம பொண்ணை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவானா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மாப்பிள்ளையும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது மாப்பிள்ளை நல்லவனாக வேணுமா இல்லை அனுபவசாலியாக வேணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அனுபவசாலி வேணும்னா, எதிர் வீட்டு அங்கிளுக்கு அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார், 2 பசங்க இருக்கும். அவர் அனுபவசாலிங்கிறதுக்காக அந்த அக்கா பொண்ணை கொண்டு போய் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்களா என்ன? புது மாப்பிள்ளை தேட மாட்டாங்க. அப்படித்தான் வர்றவன் நல்லவனான்னு பார்க்கணும். அந்த அக்கா சொல்கிற மாதிரி அனுபவம் எதுக்கு தேவை தெரியுமா? ஊழல் பண்ணுறதுக்கு அனுபவம் வேணும். ஏன்னா மக்களுக்கு தெரியாமல், அந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு அனுபவம் வேணும். இந்த மாதிரி கேப் மாதிரித்தனம், மொல்ல மாதிரித்தனம் பண்ணுறதுக்கு தான் அனுபவம் வேணும். ஓகேவா? மக்களுக்கு நல்லது செய்ய அனுபவம் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். அது என் தலைவர் விஜய்கிட்ட அதிகப்படியாக இருக்குது. அதனால் 2026 சிஎம்மாக வரத்தான் போகிறாரு. எப்படி 1977களில் எம்ஜிஆர் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாரோ, அதை விட ஒரு படி மேலே சிறப்பான ஆட்சியை தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்கத்தான் போகிறாரு. நிரந்தர முதலமைச்சராக அந்த அரியணையில் அமரத்தான் போகிறாரு. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஓகேவா? அந்த அக்கா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அந்த அக்கா பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவை அந்த அக்காவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.